வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சிந்தனை நேரம் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது டாட்டாவோட சொல்லி அடிக்கும் கில்லியாக வந்திருக்கிற டாட்டா ஆல்ட்ரோஸ் கார். குறிப்பாக மாருதி பலேனோ, ஹுண்டாய் i20 கார்களுக்கு போட்டியாக டாட்டா மோட்டார்ஸ் இறக்கியிருக்க கார் தான் இந்த டாட்டா ஆல்ட்ரோஸ். டாட்டா ஹெக்ஸா, நெக்ஸான், அதுக்கப்புறம் ஹேரியர், இப்படி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கார்ஸை கொடுத்துட்டு இருந்த டாட்டா மோட்டார்ஸ் ஒரு பட்ஜெட் காராக இந்தியன் மிடில் கிளாஸோட மைண்ட் செட்டை புரிஞ்சு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸையும் அதில் இந்த செக்மெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த காரை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 to 20 லட்ச ரூபா வரைக்கும் உள்ள கார்களில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிற ஒரு காரெலாம் முதல் முறையாக டாட்டா மோட்டார்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயம் அவங்க குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரியும் தெரில. இந்த காரோட டோர்ஸ் ஆல்மோஸ்ட் 90 டிகிரி ஓப்பன் ஆகிறதுனால எவ்வளோ ஹைட்டானவங்க ஈஸியாக ஏறி உட்கார முடியும். டில்டபிள் ஸ்டியரிங், புஷ் பட்டன் ஸ்டார்ட், அழகான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இப்படி எல்லா பாக்ஸஸையும் டிக் பண்ணியிருக்கு இந்த டாட்டா ஆல்ட்ரோஸ். ஹைவேல கை கொடுக்கறதுக்காக க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி, இதை நீங்கள் காலில் ஆக்சிலரேட்டர் அழுத்தாமே கார் தன்னால் மூவ் ஆகும் செட் பண்ணியிருக்க ஸ்பீடில், அப்படி ஒரு ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. அது போக ஐடில் ஸ்டாப் ஸ்டார்ட், சிக்னலில் நிற்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும், நீங்கள் மறுபடியும் கிளச்சை மிதிச்சிங்கன்னா இன்ஜின் ஆன் ஆகும். இது ஃபியூவல் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபீச்சராக டாட்டா மோட்டார்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் ஹார்மேன் அப்படிங்கிற அந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கு. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ். இது கூடவே ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் சப்போர்ட் பண்ணுது இந்த கார். வாய்ஸ் கமாண்ட்ஸ்லேயும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் காரோட டெம்பரேச்சரை நீங்கள் செட் 23 டிகிரிஸ் அப்படின்னா கார் செட் பண்ணிடும். ஃபோக்ஸ் வேகன் கார்ஸில் இருக்கிற மாதிரி ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் பார்க்கவே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அந்த காரில் தெரியுது. சேஃப்டியில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. 2 ஏர் பேக்ஸ், அதுக்கப்புறம் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ், அதாவது சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து டாட்டா மோட்டார்ஸ் இந்த காரில் கொண்டு வந்திருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ், அம்ப்ரல்லா ஹோல்டர், கப் ஹோல்டர், இப்படி காருக்குள்ளே இருக்கிற எக்கச்சக்க ஃபீச்சர்ஸை சொல்லிகிட்டே போகலாம். இந்த செக்மெண்ட்டில் பொதுவாக ரியர் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்பேசியஸாக இருக்காது. ஆனால் இந்த காரில் அதையும் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரிவர்ஸ் அசிஸ்டண்ட், ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர், ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட், எலக்ட்ரானிக் பிரேக்கிங் சிஸ்டம், ஆல்ஃபா ஆர்கிடெக்சரில் உருவான இந்த காரோட சேசஸ். இந்த கார் இந்திய கார்கள்லேயே குறிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட் காரில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின முதல் காராக வெளியே வந்திருக்கு. அதாவது இந்தியாவில் தயாரான கார்ஸில் இந்த செக்மெண்ட்டில், அதாவது ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் இது வரைக்கும் எந்த காருமே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினதில்லை குளோபல் கிராஷ் டெஸ்ட்டில். ஆனால் இந்த கார் ஒரு புதிய சாதனை படைத்திருக்கு. அதாவது இவங்க இத்தனை ஃபீச்சர்ஸை ஆஃபர் பண்ணியிருந்தாலும் அதே சமயம் சேஃப்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆல்ட்ரோஸ் கார் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் இந்த காரோட சேசிஸ். அது இந்த ஆல்ஃபா ஆர்கிடெக்சரில் தயாராகிருக்க இந்த சேசிஸ் தான் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அந்த கிராஷ் டெஸ்ட் தெளிவாக காட்டுது. இந்த கார் பெட்ரோல், டீசல், இப்படி 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் இது வரைக்கும் மாருதியும் ஹோண்டாயும் வெறும் வேரியன்ட்ஸையும் ஃபீச்சர்ஸையும் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சேஃப்டியை பற்றி பெருசாக கவலைப்பட்டதில்லை. ஆனால் டாட்டா ஃபீச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதோடு இல்லாமல் இந்த காரில் சேஃப்டியையும் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கார் பலேனோக்கும் i20க்கும் ஒரு ரொம்ப டஃப்பான காம்படிஷனை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. இந்த காரோட புக்கிங்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஆனால் விலை இன்னும் ஓப்பனாக டாட்டா மோட்டார்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. வர்ற வீக்கில் இதை அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.